கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஆச்சு. هذا قدام كذا دواي ما لي كسر شيء كذا بدل باب يا شكيلة. ها ايه هذا ما ادري والله. நானும் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஒரு மாதிரியாக அல்ஹம்துலில்லாஹ்னு கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதோ இது சம்மந்தப்பட்ட மொத்த தகவலையும் வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நேரத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா? 3:35 மதிய நேரம். காலையில் வெளியாகினது எத்தனை மணிக்கு தெரியுமா? காலையில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோ போடும்போது சரியாக நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணி இருக்கும். 10:45 11 மணி இருக்கும். அந்த டைமில் அதாவது அந்த சம்பளம் குறையிறது பற்றி சம்மந்தப்பட்ட போட்ட வீடியோ 10:45 இருக்கும் அந்த வீடியோ போடும்போது. அந்த டைம் தான் வீடியோ நான் வண்டியில் உட்காந்து வீடியோ ரெடி பண்ண மாமா ரெடி ஆகி வாரத்துக்கு இடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போன பயணம் சரியா 11 மணின்னு வச்சாலும் 12, 1, 2, 3 3:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் 4 பேங்க், ஒவ்வொரு பேங்க். என்ன பத்தாக்கா முடிஞ்சது, இப்போ ரீசெண்டாக கூட நான் போட்டிருந்தேனே உங்களுக்கு, பத்தாக்கா முடிஞ்சதால் வந்த வீணை சரியா. இன்றைக்கி 4 பேங்க், ஒவ்வொரு பேங்காக போய் ஒவ்வொரு பேங்க்லையும் நீ அவங்க வயசானவங்க இல்லையா, ஒவ்வொரு பேங்க்லையும் போய் சைன் வைக்கணும். ஒரு பேங்க்கு ஒரு 10 பேப்பரை காலி பண்ணிட்டாங்க அன்றைக்கி. சைன் பேல மாமா, சரியான சைனை வைங்க மாமா அப்படியே வைப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக கடைசியாக இழுத்து விட்ருவாங்க. மாமா இழுக்கக்கூடாது மாமா, அப்படியோ முடிச்சிடணும் மாமா, மெதுவாக அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு அதை முடிச்சிருவாங்க. பார்த்தா முன்னாடி எதையாவது ஒன்று பிள்ளை விட்டுருவாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு 10 பேப்பரை காலி பண்ணிட்டாங்க சைன் வைக்கிறதுலேயே. சரியான ராவடியாக போச்சு அந்த பேங்குகள் ஒன்றுலையுமே. அவனுங்களுக்கு என்ன செய்கிறது, வயசானவங்களே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறமா ஒவ்வொரு பேங்காக முடித்து ஒவ்வொரு பேங்க்லேயும் இருந்து கொஞ்சமாக காசுகளை எடுத்துகிட்டு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ நான் காசு இப்போ தான் இறங்கினாங்க சரியா. இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் எப்படியுமே நான் எடிட்டிங் பண்ணும்போது முன்னாடி இந்த காசு கொடுத்த வீடியோ அட்டாச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சரியா. ஏன்னா இன்னும் கையில் காசு கிடைக்கல. இப்போ உள்ளுக்கு போய் அதுக்கப்புறமா எண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கவரில் போட்டு கொடுப்பாங்க. அவங்க அதை பேங்க்குக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைச்சி அது அனுப்பி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு போச்சு. கார்கோ பெட்டியெல்லாம் ஏற்றியாச்சு. இனி எதுவுமே இல்லை மிச்சம். அப்போ இவங்க 2 பேரும் தான் சேவைகள், 2 பேருக்கு தான் வீட்டு சேவைகளுக்கு கொடுக்க வேண்டியது பங்கு தான் இருக்குது. அது கிடைக்கும். அது கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முன்னாடி எடிட்டிங்கில் காட்டுவேன்னு நினைக்கிறேன் சரியா. நான் அந்த வீடியோ இன்னும் இப்போ தானே வண்டியை இப்போ தான் உள்ளே இறக்கி விட்டு வந்திருக்கிறேன். நான் எப்படியுமே பெரும்பாலும் இந்த வீடியோ போடும்போது இரவாகி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் நான் சொல்லிட்டு தான் 3:30 மணி ஆகுது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படியும் நைட் ஆகிரும். சில வீடுகளில் இந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பேசக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா பேசி பார்க்கலாம். எப்படின்னா எங்கள் மாமா இருக்காங்க இல்லையா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, முன்னாடியெல்லாம் இவங்க வேறு ஏதாவது நாட்டுக்கு இல்லை அந்த பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு அங்கே இங்கேன்னு எதுக்காவது வெளியில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரியா. அதாவது தான தர்மம் பண்ணுறது ஓகே. பட் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் உங்கள் அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான தர்மம் பண்ணுங்க. ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டில், ஏன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில், உங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு நல்லா மனங்குணமாக சாப்பிட்றாங்க, பக்கத்து வீட்டில் பசியோட பட்டியோடு கிடக்குறாங்க,
அவங்க பட்டினி கிடக்கும்போது பக்கத்து வீட்டில் நீங்கள் பக்கத்து ஊரில் ஒருத்தருக்கு தானம் பண்ணினீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தானத்தை இறைவனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அந்த கடவுள் இந்த இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்பவே மாட்டான். முதல்ல நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது பசி பட்டினியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நம்ம பண்ணக்கூடிய தான தர்மம் அவங்களுக்கு போய் சேர்ந்தா நல்லமா அப்படின்றத சிந்திச்சு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் தானம் பண்ணுங்க. இதே டாப்பிக்கை நான் டைரெக்டாக மூஞ்சிலே போட்டேன். மாமா நீ ஃபக்கீரை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, வீட்டில் வேலை செய்கிற நாங்கள் அப்போ யார்? எனக்கு என்ன 4 கார் வண்டியில், நாட்டில் ஸ்ரீலங்காவில் 4 கார் ஓடுது, 4 கப்பல் மிதக்குது, 4 ஃப்ளைட்டு பறக்குது, நாங்கள் பெரிய கோடீஸ்வரனா? இதா உட்காரத்துக்கு வீடு கூட இல்லாமல் தானே வந்து இத்தனை வருஷமாக இருந்து கஷ்டப்படுறாங்க. வீட்டில் வீடு ஒன்று இல்லை பிரச்சனை, நாட்டில் பசங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கணும், எத்தனையோ பிரச்சனைகள், இந்த மாதிரி கல்யாணம் கட்டி வைக்கணும் அப்படின்னு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட தானே இந்த உங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க ஃபக்கீர். அஃப்கோர்ஸ் ஃபக்கீர். பணம் காசு இருந்தால் நாங்கள் எதுக்கு மாமா வீட்டில் வந்து வேலை செய்கிறோம்? நாட்டிலே இருந்துருவோமே இல்லையா? சக்க போடு வந்து பேசணும். لا تدور برا فقير موجود عندكم، خدامة سايق أكيد مسكين فقير. إذا هو عندي فلوس ما راح يجي هنا. ذاك البلاد فيه 3 سيارة 4 باخرة 3 طيارة. إذا عندي ما يجي هنا. هو يجي هنا ليش؟ عشان فقير يحتاج فلوس. إذا هو يجي هنا يشتغل ياخذ فلوس بس. يعني الحين شنو الموضوع؟ ياخذ معاش ترس خلاص. சம்பளத்தை எடுக்கிறோம், கொடுக்குறோம், நாட்டுக்கு அனுப்புகிறோம், முடிஞ்சு போச்சு அங்கனைக்கு. அதுதான் இப்போ வாழக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை. இப்போ இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து சொன்னேன். ஏன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற நாம சொந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நான் விஷயங்கள் எல்லாம் பேசி தட்டிக்கே காட்டி தான் வேலை இல்லையே. பேசினதுக்கு பிறகு செம்மையாக உரைச்சிருக்குன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. வெறித்தனம் பண்ணிட்டாங்க. அதில் இருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தான தர்மமா வெளியில் யாரும் கொடுத்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்களேன்னு இப்போ உபதேசம் பண்ணுற அளவுக்கு நம்ம மாமா எங்கேயோ இறந்துட்டாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் அவங்க தம்பி தங்கச்சி வந்து ஏதாவது 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலும் இல்லை வேணாம் எதுக்கு கொடுக்குறீங்க, இல்லை வேணாம் அப்படின்வாங்க. என்னையோ இவங்களோட கௌரவத்துக்கு குறைச்சல் மாதிரி. அது சொன்ன மாமா, அது அவங்க செய்யக்கூடிய நன்மை, அதையும் நீ தடுக்கிற. அவங்க நம்மளுக்கு 15 ரூபா கொடுக்கும்போது, ஃபக்கீருக்கு மிஸ்கினுக்கு 15 ரூபா கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் நன்மை தேடிக்கிறாங்க. அதை நீ அவங்க தேட போகிற நன்மையை தடுக்கிற அப்படின்னு அதுக்கு ஒரு போடு போட்டாச்சு. அதோட அதுக்கும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்களே, நாம் எங்கே போகிறோமோ அங்கே நாம் ஆளணும் இல்லையா? நாம் சாதாரணமாக சரி வாழணும். அந்த வைராக்கியம் எனக்கு எப்போவுமே இருக்குது. நான் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டில் கொண்டு போய் விட்டாலும் நான் பொழைச்சிக்குவேன். இது இருக்கும் வரைக்கும் நான் பொழைச்சிக்குவேன். ஏன்னா இதையும் வச்சு தான் நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதால் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவேன். இன்றைக்கி தேச துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு வழக்கு போட்டிருக்கானுங்க, 3 வழக்கு. என்ன, இந்த அரபு நாட்டுடைய தகவல்களை நான் வெளியிட்டேனா? நான் மயிரடா வெளியிட்டேன். நீங்கள் போட்ட தகவலை தான் நான் எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அந்த கரீம் டைம்ஸ்ன்ற ஒருத்தர் இருக்கார்ல, கட்டாரில் கரீம் டைம்ஸ் இல்லையா? அந்த கரீம் பிரதர் அப்படித்தான். இந்த ஏதோ ஒன்றை பற்றி சொன்னதுக்கப்புறமா தான் நாட்டுக்கு போனவருக்கு திருப்பி வர முடியாது, இப்படி கத்தாரிங்க வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க, கேஸ் போட்டிருக்கானுங்க அப்படின்னு அவங்க கஃபீல் சொன்னதான். அவருக்கு போனவருக்கு வர முடியலை, நம்மளுக்கு இங்கேருந்து போக முடியலை, அவ்வளோதான். சரி, எங்களுடைய தொழிலாளர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து உங்களை ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தது, இந்த நாட்டில் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய்கிறேன். யார் யாருக்கு தெரியுமோ தெரியல, எத்தனை பேர் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆரம்பத்திலேயே வீடியோ பார்த்துட்டு போடாமைராண்டி இவன் பேசிக்கிட்டே இருப்பான்னு கட் பண்ணிட்டு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடைசி வரைக்குமாவது 2-3 பேர் அதாவது பார்த்துருப்பீங்கள்ல, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம என்ன செய்கிறோன்றது.
இங்கே என்ன சொல்லுதோ, இங்கே என்ன சிந்திக்குதோ அதுதான் இங்கேருந்து வருது. முடிந்த அளவு மாற்றங்களை கொண்டு வருவோம். நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான மாமா பாபா கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னு.